ஹலோ மக்களே, ஆண் பனைக்கு ஏறியாச்சு. இன்னைக்கும் ஏறி உக்காந்துட்ருக்கோம். இப்போ ஆண் பனை எப்படி சீவனம் ரொம்ப ஈஸியான முறை. சாரி மக்களே, இடுக்கணும். சீவனம் வந்துட்டு முதல்ல இடுக்கிட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. சுண்டு கடிப்பு பாருங்க மக்களே, இதான் சுண்டு கடிப்பு. பாருங்க, இப்படி தான் எடுக்கணும். ஆண் பனைக்கு இப்படி தான் எடுக்குவாங்க. பழைய காலத்தில் மக்கள் நிறையா பேர் இந்த பனை அதிகமாக ஏறுவாங்க. போக போக இது விட்டுட்டாங்க. இப்போ உள்ள மக்கள்கிட்ட இதில் ஏறுங்க அப்படின்னா, ஆண் பனை எந்த ஊர்லடா பயணி போட முட்டா போயிருக்கலான்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த மரம் தான் பயணி அதிகமாகவே போடும். நம்பிக்கை இல்லைன்னா ஏதாச்சும் உங்கள் தாத்தா பூட்டைங்க அவெல்லாம் இருப்பாங்க, அவங்கள்ட்டலாம் கேட்டு பாருங்கள். தாத்தா எந்த மரம் பயணி அதிகமாக போடும் அப்படின்ட்டு கேட்டு பாருங்க, அவங்களுக்கே தெரியும். இது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நெஞ்செலாம் வலிக்கும். பனை ஓலையில் சாஞ்சு கிடந்து பிடிச்சி இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு குனிஞ்சு கிடந்து இடிக்கிட்டு கிடக்காம பாருங்கள். கொஞ்சம் வலுவிச்சுன்னா உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. இந்த கடிப்பு நாளைக்கு போடுற கஷ்டம். பார்த்தீங்களா மக்களே, இந்த கடிப்பு கூட ஈஸியாக, அடுத்தது நாளைக்கு போகிறது தான் கஷ்டம் அப்படிங்கிறான். நாளைக்கு என்ன கடிப்பு போடுறான்னு நமக்கு தெரில. நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்குள்ளே வீடியோ நம்ம சேனலில் வந்துடும். யாரெல்லாம் நம்ம வீடியோக்காண்டி வெயிட் பண்ணுறீங்களா அவங்களாம் ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்டில் பண்ணி விடுங்க. பாருங்கள், சின்ன வயசு தான் பையனுக்கு, அவனே நல்லா அழகாக எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நிறைய பேர் ஏன்னா இதே போல் ஆர்வம் அதிகமாக காட்டணும். பனை மரத்தை நிறைய பேர் அழிக்கிறாங்க. முக்கியமாக இந்த ஆண் பனை பயணி போடாது அப்படின்ட்டு அழிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும், இதான் பயணி அதிகமாக போடும். எந்த பனையுமே அழிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் எல்லா பனையுமே நம்ம காப்பாற்றணும். நம்ம தலைமுறைக்கு சுத்தமான பயனை தரக்கூடிய ஆண் மரத்துக்காண்டி ஒரு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி விட்ருங்க மக்களே. தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்க. வரங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க மக்களே. பாருங்கள், சுற்றி பனை மரம் தான். பனை ஏறி மக்கள். ஓகே மக்களே, பாய்.